தன்மொழி வாழியவே கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழியே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வீரை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமளந்த அனைத்து மகிழ்ந்திடும் வளர்மொழி வாழியவே வல்மொழி வாழியவே எங்கள் தமிழ் மொழி வாழியவே. இந்த கலாச்சாரப்படி மாலை சூடி வரவேற்கின்றோம். நம்பித்தான் வந்திருக்கார். விமர்சனத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்பித்தான் வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். இந்த அறிவித்த அழகான மலர் மாலையை கூட செய்தவர் எங்களுடைய சோபிதா தான் இந்த மலர் மாலையை செய்திருக்கிறார். அவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒளி வாங்கியை திருமதி ரேணுகா அவர்களிடம் ஒப்படைத்ததாக சிறப்பு பெறும் அனைவருக்கும் என்னை இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையரான சந்திராயர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கம். அடுத்த வணக்கம் அறிவித்த கண்டமாக சொல்லணும். அவர் தான் என்ன செதுக்கினவர். நான் சொல்லுவேன், ஒரு கிராமம் படிக்கணும்னு சொன்னால் பிள்ளையர் கட்டாயமாக படிச்சுக்கணும். படுத்து கொண்டு சொல்லுவேன், கட்டாயமாக படி, நீ தொடர்ந்து படிச்சு கொண்டே இல்லைன்னு விட்டுடாத, தொடர்ந்து படி. நான் சொல்றதான் இந்த கனடா வந்து மனுஷன் ஒரு பக்கத்தால் விடையில படி படிங்க, அது ஒரு பக்கம். அப்போ நான் இருக்கிறேன் அந்த தொடர்ச்சி அதுதான் வந்து மெசேஜ் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காத பின்னுக்கு கடைசியில் யாரை இருக்கணுமோ அதையில் மட்டும்தான் உங்களை குறிக்கோள். அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடுன்னு சொன்னால் உண்ட டீச்சிங் மெத்தட் பிள்ளை. ஸோ டீச்சிங் மெத்தடை மாற்று. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக வருவினம், அதை பற்றி நீ கவலையே பட தேவையில்லை. பட் நான் என்னுடைய கிளாஸ் டைமில் அந்த அநியமாக எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை ஒழுங்கி நிற்கும், நான் போகிறேன். அது எனக்கு உண்மையாக எதிர்ச்சிலே வந்த ஒரு அனுபவத்தால் பிரச்சனை இருக்குது. என்ன அந்த ஆளை மட்டும் கூப்பிடுறது, ஏன் எங்களை எல்லாம் கூப்பிடுறது இல்லையோ, இல்லை விழா சொல்ல மாட்டேன், ஏன் ஒரு ஆளை மட்டும்தான் போய் எடுத்துட்டு வரா அங்கே ஓடும். இங்கே அந்த கேர்ளை தவிர வேறு ஒருத்தரையும் என்ன ஒருத்தருக்கும் இது இல்லையா? வெளிநாட்டில் பாருங்க, அது கண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே என்ன சர்டிஃபிகேட். நம்ம ஸோ ஹாப்பியாக சொல்றேன். பின்னுக்கு யாரு எனக்கு தெரியும், 2 பேரை குட்டி கொண்டு போயிட்டுப்பா தெரியாது, 3ஆவது குட்டி கொண்டு போ. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தன்னை தெரியலாம். அது திருந்தாதுகள். ஸோ நாங்கள் திருந்தா போனாலே ஒழிய அப்படி சொல்லக்கூடாதான். ஆனால் உண்மையாக அதுதான். அடுத்ததாக மாதாபிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் என்னுடைய சூரியக்கா, அவர் எங்கள் ஊரில் பெரிய ஹீரோ. அவ தெரியாத ஊரில் ஒருத்தர் உங்கள்கிட்ட படிக்காமல் போகலாது. ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நர்சரி அல்லது டியூஷன் அல்லது மியூசிக். எனக்கு இவ எப்போவுமே என்னுடைய அதாவது கடைசியாக இல்லாமல் போயிட்டுது. தொண்டை பிரச்சனை ஒருத்தருக்கும் படிப்பிக்க இல்லாமல் போயிட்டுது. மன்றத்தில் அவள் படிப்பிச்சவா, நல்ல டேலண்டான லேடி. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவள் வீட்டில் வந்து நான் சொன்னேன், எனக்கு தெரியாத எனக்கு சொல்லித்தாங்கண்டா 5க்கு அவனோட வீட்டை 4 மணிக்கே போயிடுவேன். இப்போவும் அவங்கள்ட்ட சொல்கிறது, வேணும் வாணியாவுக்கு நான் தான் உடுப்பிடுறான்னு கூட எல்லாரையும் பண்ணு. ஏன்னா நாங்கள் பாடிக்கொண்டு அப்படின்னு சத்தம் கேட்கும் நைட் எல்லாருக்கும் இது தானே. அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவன். அவன் முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அவள் தான். அதுக்கு அவள் தான் காட்டுக்கு வந்து எனக்கு சொன்னவங்க பேர் வந்துருக்கு, ஒரு பேர் எடுத்து போட்டு வந்து என்னட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் நீ வங்காளத்துக்கு போகணும்னு கிடைச்சேன்னு சொன்னேன். பிரசத்துக்கு தான் கிடைச்சது. ஸோ ஆனால் நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்ச டைமில் அவள் வந்துட்டா. 2010 சம்திங் ஏதோ
நல்ல மனசு, எல்லாருக்கும் விருப்பம். அவன் டீச்சிங் இதை தான் எனக்கு வந்து கிடைச்சது உண்மையாக மனசு பிரசாதம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையும் வயது நோயிலிருந்து போகாமல் இருக்காது வீட்டில். என்ன ஸ்கூலுக்கு கட்டாமல் போக விரும்பும் என்னன்னா அவன் அந்த போடம்பம் டாஸ் வேண்டி வச்சிருப்பா. அப்போ அந்த பிள்ளை அவன் எப்படி அதுக்காக என்னாலும் போகும். ஸோ அவள் சூப்பர் லேடி. அவ மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டீங்க. எங்களை ஊருக்காரில் இருந்து தெரியும் சூரியக்கா பற்றி. ஸோ நான் அது முக்கியமாக சூரிய ஆகணும். நான் செல்லமாக சூரியக்கான கூப்பிடுறது. அதில் சூரியோ மாதிரி குலேந்திரன் எங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. சூரியகான்னு சொன்னால் தான் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முதல் வணக்கங்கள். உண்மையாக சூரியக்காவும் பாட்டாவும் தான் என்னோட ரோல் மாடல்ஸ். அவைய மாதிரி வரணும், அவையில மாதிரி வந்துட்டுன்னு வரையிலும் எனக்கே தெரியாது. ஆனால் அவையில பின்பற்றணுமென்ற சில விஷயங்களை செய்யணுன்றது. இசைக்கிழமணி என்ன படித்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மூலம் பெற்றுட்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அந்த ஆசிரியர் நியமனம் கிடைச்சா கூட போய் பார்க்கும்போது ஆனால் பாட்டா சொல்லுவேன், ஒரு இப்போ என்ஜினியர் டாக்டர்ன்றதில் ஒன்றும் இல்லை. எந்த துறையை நீ எடுக்கிறியோ அந்த துறையில் அதை கொண்டு வரப்ப நீ மேலே கொண்டு வர அவைகளுக்கு ஈஸியாக படிப்பிக்க. உண்மையாக சங்கீதம் பண்ணாலே போரிங் எடுக்கணும், ரைட்? சங்கீதத்தை யார் படிக்கிறது? ஆனால் அப்போ வந்து பார்த்தா சித்திரமும் வராது. சித்திரம் தெரிஞ்சவங்க தான் சித்திரம் தருவான். டான்ஸு அவங்கள்ட்ட என்ன கொட்டால அடிக்கிறதுன்னு சொல்லி அது பயம். ஸோ எல்லாம் போரிங் தான், எல்லாம் கஷ்டம்தான். மேத்தும் கஷ்டம்தான், எல்லாருக்கும் சில பேருக்கு ஓடும் சில பேருக்கு ஓடாது, ரைட்? அப்போ என்ன செய்யறது? அப்போ நான் என்ன அதை எப்படி மாணவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். மற்றது ஓயலுக்கு நான் வாத்தியம் கீறணும். வாத்தியம் கீறதுக்கு ஞாபகத்தில் இருந்தால் ஈஸி. அதாவது படம் இங்கே எல்லாம் சொல்லி கொடுக்குறோமாங்க. அதாவது நான் இந்த தேங்காய் சிரட்டை, இந்த என்ன ட்ரம்ஸ், இந்த குளோரின் வாரது, சீமெண்ட் வார ட்ரம்ஸுகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் கழுவி தண்டு போட்டு ட்ரம்ஸுக்கு 2 பக்கமும் தோலை வாட்டி, ஆட்டு தோலை வாட்டி கட்டி இறுக்கி கட்டி அடிக்கலாம். மற்றது சிரட்டையில் வீணை வாயலின் அது இதுகளெல்லாம் செய்து நாங்கள். மற்றது செக்ஸபோன் அப்படி எல்லா வாத்தியங்களை உருவாக்கி, ஆனால் வாத்தியம் அது ப்ளே பண்ண சத்தம் கேட்கணும், அது எங்களுக்கு முக்கியம். மற்றது நீங்கள் என்னதான் நீங்கள் எங்கேயும் கற்றுக்கணும் எனக்கு தெரியாது, நான் அடித்து சொல்லுவேன். சயின்ஸ்லையும் மேத்லையும் எல்லாத்துலேயும் எக்ஸிபிஷன் இருக்குது. சங்கீதத்தில் எக்ஸிபிஷன் இருந்தது நான் ஒன்றாலும் காணவில்லை, இனி வரைக்கும் காணவில்லை. அது எனக்கு அது ஒரு இதாக இருந்தது, இந்த ஆரம்பமாக எல்லாரும் எக்ஸிபிஷன் நான் ஒன்றால் அவங்க காசு கொடுப்படும் எல்லாம் செய்யப்படும், ஏதோ பெரிய அல்லோலம். எங்களை சங்கீதம் மட்டுமே எங்ககிட்ட மட்டும் இல்லை. சரி நாங்களும் செய்ய மாட்டோம். அவள் படியெழுதி சொன்னால் படியெழுதி போய் சந்தோஷம், ஓகே. நாங்கள் எல்லாம் விதமாக அந்த சுற்றாசத்தை சுத்த இருக்கிறார்கள் எல்லாரும் அந்த கொஞ்சம் அப்படியா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நான் மாடல் மட்டும்தான் காட்டினது, இப்படி இப்படி செய்யறதுக்கு நீங்கள் இதுகளை செய்யணும். அவங்க எல்லாம் படிப்படியாக எல்லாம் செய்து எல்லாம் நாங்கள் 3 கார்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 ஸ்கூலுக்கு கொடுக்கணும், மலைப்பிடல் வலியத்துக்கு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு மாலை எல்லாம் செய்து அவையிலே தான் எல்லாம் கோலம் போட்டு நாங்கள் வாத்தியம் நடுவில் அது மரத்தூளாலையும் அவுட்லைனுக்கு கோதுமை மாவாலையும் அதெல்லாம் அதை தான் செய்தது. ஆனால் நான் அதை கைட் பண்ண மட்டும்தான். அப்போ நாங்கள் இப்போ பெரிய ஒரு விழா மாதிரி தான் செய்தனாங்க. நான் இங்கே ஸ்கூலில் படி எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு கௌரிக்கு கல்யாணம் மாமனு தான் நாங்கள் சொல்லப்பட்டது இந்த எக்ஸிபிஷன் டைமில். இவருக்கு தெரியும் கல்யாணம் அதனால மாப்பிள்ளை யாருக்கு தெரியும் எடுத்து சொல்லி அது பிரச்சனையை முடிஞ்சது ஒரே நேரத்தில் முடிச்சிடுவாங்க. நாங்கள் அகடி அடிக்கிறது 2 பேரும். ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ணிடணும் எல்லாத்துக்கும், எங்களுக்கும் தெரிவிக்கணும். அது உண்டு. என்ன இந்த இதை கொண்டு போய் எங்களோட வலயத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபல் ஒரு மீட்டிங்கில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவை எல்லாருமே சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு நாளும் நம்ம கேள்விப்படவே இல்லை, இப்படி செய்யலாமான்னு வந்து பாருங்க. எல்லாமே செய்து சவுண்டெல்லாம் உருவாக்கி காட்டினாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்த வேலையாக கிடைச்சு நாங்கள் இவ்வளோ உருவாக்கினீங்க. மற்ற நீங்கள் படங்களை பார்த்துருக்கீங்க, வயலின் மாதிரி இப்படி வாசிச்சு காட்டினா அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அவனை பாலிஷ் பண்ணி அதை பொடியெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் அதில் தான் தூக்கி எறிஞ்சு போட்டுருக்கோம், உடந்தான். ஸோ உடுக்க எல்லாம் செய்யலாம். ஸோ என்னென்ன செய்யணும் வாத்தியம் அது மற்றது. எங்களுக்கு என்னென்னா அந்த நேரம் டிவியில் தானே நாங்கள் சுற்றி 2 மாதிரி படம் வேறு இங்கே பாட்டு ரெக்கார்ட்லாம் போட்டு வச்சுட்டு அதை போடுற மாதிரி இந்த ஆள் பாடுறது அப்படி இப்படி அந்த குருவி இதன்ற மாதிரி வீடை வாசிக்கிறக்க அந்த சவுண்ட் வர மாதிரி அப்படி எல்லாம் அது எல்லாம் அங்கே வந்தபோது கொடிகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு
வந்து அதை பார்த்துக்கொண்டே இருக்கணும் என்ன இதுண்டு அந்த விளங்க படத்துல இது ஒரு டிவின்னா டிவி குட்டியா இருக்குதுண்டு பார்க்க ஆசையா இருந்துச்சு. அப்படி அந்த சில விஷயங்கள் உண்மையா நாங்கள் என்னன்னு சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் அந்த பொருள் தேர்வு நோக்கத்துல டாட்டா சொல்லுவார் என்னையுமா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாண்டா உங்க படிப்பு பிரயோசனம் இல்லை. அந்த படிப்பு என்னன்னா எக்கனாமிக்னா நாங்க வேலைக்கு போறது வேலை செய்துட்டு காசை வெட்டுறது வந்துருந்துருக்கோம். வீட்டுல ஆடிட்டிங் செய்யறீங்க வீட்டுல அதை பற்றி மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் எக்கனாமிக்கை பயன்படுத்துறதில்லை. அது அதுல இருந்த சிஸ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு ரைட் எக்கனாமிக் என்ஜினியரிங் சொன்னா அங்க போய் செதுல அவளுக்கு நான் செய்யற லேபர் செய்யுங்கோ அதை பார்த்து கொண்டு வந்துட்டு வராது. வீட்டு ஏதாவது துளம்பு பூட்டு வேண்டா தெரியா ப்ராக்டிக்கல் இல்லை எங்கள்கிட்ட. அதான் பிரச்சனை. மற்றது எந்த பாட்டா சொல்ற மாதிரி எந்த ஒர்க்கும் இங்க வந்து பார்த்தா பிறகுதான் தெரியுது. பிளம்பிங் தான் கூட காசு என்ஜினியர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு போக வேண்டியது. நாங்க கைத்தொழில் இல்லாம வளர்ந்துருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது எங்களோட ஃபோக்கஸ் பிள்ளை. நீங்கள் என்ஜினியருக்கு எடுப்பட்டுட்டீங்களா நீங்க டாக்டருக்கு எடுப்பட்டு அதண்டா தான் அந்த புள்ளியே மற்ற எல்லாம் புள்ளியே இல்லை. அது உங்களோட பிள்ளை சொல்லுங்க. அவன் மென்டலாகவும் அந்த பிள்ளைகளை ஒரு இதுக்கு தான் தயார்படுத்துறது பிசிக்கலாகவும் எல்லாம் அதுதான். மற்றது ஓகே இந்த நேரத்துல நான் இப்போ யோசிக்கிறது எல்லாம் ஓடிட்டோம். ஓகே எல்லாம் காசு சேர்க்கிறோம் கல்யாணம் கட்டுறோம் பிள்ளை போடுறோம் அதை கல்யாணம் கடையில கடைசியில பார்த்தா பாடைக்கு போக ஒன்றும் கொண்டு போடுறீங்க. என்னத்துக்காண்டி இவ்வளவு ஓடினோம்டா பின்னுக்கு பார்த்தா என்னத்துக்காண்டே தெரியுது. என்னத்துக்காண்டி பெஸ்ட் ஆகணும்னு நினைச்சோமோ என்னத்துக்காண்டி என்ன செய்ய நினைச்சோம்ன்றதே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டா சொல்ற அவ்வளவு சாமானும் நான் யோசிக்கிறேன். என்ன பாட்டா அந்த நேரம் சொல்லாங்க பாட்டா ஏதோ சொல்ற கேட்டேன் அவ்வளவுதான். பேருந்து யோசிக்கும் போதுதான் நான் பாட்டா சொன்னது எல்லாமே சரி. பாடத்துல ஒரு பாடத்தை நீ மைனஸ் சென்றாலும் ஒரு பாடத்தை பிளஸ் சென்றாரு எல்லாம் சரி எல்லாம் சமம். அன்றைக்கு நான் யோசிச்சது இந்த சங்கீதத்தை எங்கேயாவது மேல கொண்டு போகணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா அதான் அந்த இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் புத்தளிப்பு கண்காட்சி விட்டு செய்தாங்க. நான் வடகிழங்க சங்க சபை படிக்க தொடங்கின போது கிரேட் 2 படிக்கும்போது சூரியகா இதில் பாட் பண்ணிடுவாங்க. இது முதலாவது வந்து இது ரெண்டாவது வந்து இதில் மூன்றாவது வந்து என்ன இது 3 வந்தியும் ஒன்றில் பார்த்து எழுத வேண்டியது. எங்களுக்கு என்ன ஒரு புத்தகம் இல்லை என்னன்னா உண்மையா அதாவது யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ கலைஞர்கள் இருந்தாங்க. பஞ்சமூர்த்தி மனமூர்த்தி எல்லாரும் இருக்கிறோம். ஒன்று நடனத்துல மட்டும்தான் வீரமணி ஐயர் செய்திருக்கிறார். மற்ற ஒன்றுமே ஒரு திறமை ஒரு ஒன்றுலையும் செய்யல. எங்களுக்கு பசி அதாவது ஏழு பிள்ளைகளுக்கு நோட்ஸ் இல்லை. எக்ஸாமுக்கு நோட்ஸ் இல்லாதபடியால யூனிவர்சிட்டிக்கு ஒரு பாடமா நீங்க ஏழில் ஒரு மியூசிக் பாடமா எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு கட் அவுட்டுக்கு கஷ்டம். நோட்ஸ் இல்லை அதுக்கு மறுமொழி வராது. அப்போ மார்க்ஸ் இல்லை நீங்க ஃபெயில் விடையில் ஓடியா நோட்ஸே இல்லை. மற்றது என்ன இந்தியன் மக்கள் இந்தியன்ஸ் இந்த புக்ஸ் தான் நாங்கள் உண்மையாக அறிமுகம் பண்ணுறோம். ஒரு ஒன்றுமே நாங்கள் இன்னும் பண்ணுறதில்லை. எங்கள்கிட்ட இல்லை. அதான் சாப்பாடு இல்லை. எங்களுக்கு பசிக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இரு அவ்வளோதான். அது மிச்சத்துக்கு அங்கே போகிற எங்களுக்கு தேவை. அதாவது தேவை ஒருத்தரும் சொல்லி தரதும் இல்லை. மற்றது பாடமாக்கி சொல்கிறோம். இதை பாடமாக்கி இல்லைமாட்டா பாடமாக்கலாம். நாங்கள் கேம்பஸ்லேயே அப்படித்தான் பாடமாக்கன்னா கொஞ்சம் பேர் ஃபெயில். நாங்கள் ஏதோ சாப்பி குப்பி ஒத்துக்கிறது அவ்வளோதான். அது விளங்கி படிக்கிறே இல்லை. விளக்கமா அல்லது ஒன்றோடையோட பாட்டா சொல்றது ஒன்று என்னன்னா ஒன்றோடையோட தொடர்பு படுத்தினா உனக்கு ஈஸியாக தலைக்குள்ள நீக்குமா அப்போ சரி சொல்லி போட்டு அப்போ அதால தான் இந்த புத்தகத்தை எழுதுவோம். அந்த கிரேட் 2 படிக்கும் போதே யோசிச்சது எப்பயாவது ஒருக்கா எழுதி முடிச்சுக்கணும். இந்த புத்தகம் மட்டும்தான் வேணும் முக்கியமாக. ஆனால் நானுமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். கல்யாணம் கட்டாய குழம்புல வந்து நின்று ஒருக்கா கொடுத்து செய்து பார்ப்போம்னா பக்கத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம். என்ன புத்தகத்தில் படமும் போட்டால் தான் ஈஸியாக படத்தை பார்த்தோன்னே எனக்கு முழுக்கம் தெரிஞ்சிருப்பேன். யோசிக்க தேவையில்லை. அந்த அப்படியெல்லாம் நிறைய இதான போது எல்லாம் ஆடிச்சுன்னா சரி என்று விட்டுட்டு இந்த 2010 அம்மிட்ட கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுத்து வந்து வரும்போது 8ல் ஒரு பங்கு தான் என்னோட நோட்ஸ் இருந்தார். உண்மையாக நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு பிரபஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன். காலமாக பெரிய ஒரு நோட் இது வச்சுட்டு படுத்துருப்பேன். காலமாவுடைய
இடையில ஒருக்கா ஒழும்பி நீங்கள் என்ன எழுதணுமெண்டு எப்போ ஒன்றும் டக்குன்னு எழுதி வச்சுட்டு நோட்டை எழுதி வச்சுட்டு படத்து நிறுத்திடுவாங்க. காலம் ஒழும்பி பேர் தேர்னதில் இவ்வளோ வந்தது. 8ல் 1 பாங்கிலேருந்து 8 பாங்கு வந்ததுக்கு காரணம் இந்த இவ்வளவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட நான் நினைக்கிறேன், நான் ப்ரௌடாக சொல்ல வரையில் தேவை இல்லை என்றது என்னுடைய திங்கிங். மற்றது நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தும் 22 சுருதியெல்லாம் பாடமாக்கினாங்க இடையில. அதாவது நீங்கள் மல்டி பண்ணுறது ஈஸி, கிரேட் 2 படிச்சிருந்தாலே ஓகே. ஆனால் இடையில முடிஞ்சிடும், 2 இடத்துல முடிஞ்சிடும். நீங்கள் திருப்பி அந்த பாடமாக்கினாங்க தான் நீங்கள் திருப்பி இங்கால மிச்சம் கல்குலேட் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ அது இல்லாமல் ஆக்குறதுக்காண்டி அப்படி ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சு பேருந்து எழுதினாங்க. அப்படி கணக்கு விஷயம் எனக்கு நான் படிக்கும் போது பிரச்சனை விடுவான சாமானம். மற்றது இப்போ COVID-19 வந்தபடியால் இந்த ஸ்டூடெண்ட்டு அம்மா அப்பா என்னை விட்ட அந்த விட்ட நான் போய் வர்றது. அவர் பல கேள்வி கேட்டார். அவர் இன்ஜினியர் முருட்டை கேம்பஸ். அப்போ அவன் சிஸ்டர் தான் இங்கே வந்திருக்கா. அவர் நிறைய கேள்வி வைப்பேன். அவர் டீச்சர் இதில் இப்படி கிடக்குது, இதில் டீச்சர் அண்டா நான் ஓகே சொல்ல போகிறதோ இது உண்மையாக அப்படிதான். யாராவது கேட்டால் தான் நான் எனக்கு தோன்றின பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டேன் நோம்பலை. ஆனால் சில விஷயம் எனக்கு வேற யாரும் கேட்டால் தான் கேள்விக்கு மறுமொழி தேடலாம். இப்போ தேடித்தான் இந்த அதுக்குள்ளே மாட்டேன். ஆனால் என்ன நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த புத்தகத்தை நான் விற்கிறேன் என்ற நோக்கம் இல்லை. நான் கெயின் அடிக்கல லொஸ்ட்டு மாறினாலும் ஒன்று தான். ஆனால் ஒன்று என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, ஊரில் கொண்டே பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருவோம். OL பிள்ளைகளுக்கு கொண்டே அடையணும் மண்டபடியால். நான் பருத்தித்துறையில் இருக்கிற 4 பெரிய ஸ்கூல், அதாவது வேளாண் ஸ்கூல், 4க்கும் பொது நூலகம், பருத்தித்துறை பொது நூலகம், மற்ற ஞான சமூக மன்றம், இது எல்லாத்துலேயும் இருக்குது போய். அது மட்டுமில்லை ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா ராமன் அகாடமி, மற்றது மேத்ஸ் ஸ்கூல். அதில் என்னுடைய பட்ச்மேட் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறார், அவருக்கு முடிக்கிறாங்க உடுவில் மேத்ஸ் ஸ்கூல். மற்றது என்னுடைய பட்ச்மேட் எல்லாம் இப்போ எல்லாருமே ISAவும் உதவி கல்வி பணிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவையிட்ட கொடுத்தாங்கால போக மாட்டபடியால் அவையிட்டையும் கொடுத்தாச்சு. கிளிநொச்சியில் படித்தபடியால் கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம், மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு தமிழ்ச்சங்கம், கொழும்பு நூலகம், அதில் 2 இருக்குது, இங்கிலீஷும் தமிழும் கொழும்பு நூலகம். இப்போ எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. ஒரு மாதிரி கொண்டு போய் 8 புத்தகம் ஒரு பேக்கெட்டில் வைக்கலாம். அடுத்த பேக்கேஜ் $100, அதுக்கு அடுத்த $200. ஆனால் எனக்கு என்னென்னா அதை கொண்டே கொடுத்துருவோணுங்கிற வச்சுமேட்டுக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சி 25 வருஷம். அப்போ எல்லாரும் இருந்தாங்களோ சொன்னாங்களோ நீ வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கொண்டே கொடுத்துடலாம். இது சாட்டியம் இடம் பார்த்துட்டு எல்லாரும் கம்பல் அடித்து 10 கேர்ள்ஸும் 12 பாய்ஸும் சேர்ந்து எல்லாரும் போய் வந்தோம். எல்லாரும் கொடுக்கத்தக்கனையாக இருந்தபடியால் ஈஸியாக போயிடுது. இப்போ அங்கே கேட்கணும். ஆனால் நான் சொன்னேன் எனக்கு அங்கே நின்று நான் இதை அடிக்க வேண்டியதில்லை, அதான் பிரச்சனை. ஸோ மற்றது என்னென்னா இதில் கணக்கு விஷயம் என்னென்னா பேட்டர்ன் மெத்தடை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதாவது சொரவர் செலக்காரம் அதுகளெல்லாம் வரைவு மூலம் போட்டுக்கிறபடியால் படித்தபடியால் கொஞ்சம் வரைவு வந்துச்சுது. அப்போ வரைவை கீறி அதை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பாடமாட்டது இல்லை, அப்படியே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். மற்றது ட்ராயிங், அதாவது கீதம், ஜதீஸ்வரம், ஒவ்வொரு பாட்டின் இதையும் கோலம் வடிவில் கீறத்தக்கனையாக இருக்குது. அதை செய்தால் அப்போ ஈஸியாக கோலம் பாசையை போடுற மாதிரி காட்டி கொடுக்கறதையே நான் பாடி கோலத்தை கீறி கொடுத்து காட்டுறது. அப்போ அவங்களுக்கு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாட்டும் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த இதெல்லாம் செய்தேன்னா இது 12 வருஷத்து உழைப்பு என்னுடையது. மற்றது திருமதி சுலோச்சனா அவர்கள் என்னென்னு கேட்டால், தங்களுக்கு ஒருக்கா சங்கீதத்துக்கும் மூளை மற்றது இதால் என்ன பயன் அடைகிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது மாதிரி அதே மாதிரிக்கா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டால். இப்போ அதால் தான் இப்போ அடுத்த மிச்சம் கொஞ்சம் கூட போகுது, அவ்வளோதான். இடது வலது பக்கம் மூலையில் சாதாரண மக்களை விட வாத்திய கலைஞர்கள் இந்த ஆற்றல் அதிகமாக இருக்குதான் என்று ஆராய்ச்சிகளும் கண்டறிந்தார்கள். இவர்களின் வலது பக்கம் மூலியானது என்னன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறான், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றது சற்றப்படியும் எனக்கு தெரியாது. இவர்களின் வலது பக்கம் மூலியானது அதிக கற்பனை திறன் உள்ளதாக காணப்படுவதால் புதிய படைப்பாற்றல்களை உருவாக்குவார்கள் என நிர்வாகத்தில் உள்ளார்கள். அதாவது வாத்தியக்காரர்கள், பாட்டுக்காரர்கள், வாத்தியக்காரர்கள். ஒண்டவரின் பல்கலைக்கழகத்தில் உளவியல் நிபுணராக
நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியினை கொள்ளும் போது 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். அதாவது வாத்தியம் கற்ற இசை மாணவர்களையும் இசை பயிலாத மாணவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். வீட்டு உபயோகப் பொருட்களையும் எழுதப்பட்ட ஒரு சொல்லினையும் கொடுத்து 2க்கும் இடையிலான தொடர்பினை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் போது இசைக்கலைஞர்கள் மற்றவர்களை விட தொடர்பை கூறுவதில் புது உத்திகளையும் புது உபயோகத்துக்கு பொருட்களை பாவிக்க முடியும் என்று கூறினார்கள். அந்த வீடு பொருட்களை வச்சு அது மட்டுமல்லாது இவர்கள் இந்த பெரு மூளையின் முன்பகுதியை ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையின் கோடெக்ஸ் பகுதியில் ஆக்சிஜனேற்றின் அளவு அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அறிவுத்திறன் ஐக்கு அளவிலும் அதிகமாக காணப்பட்டது. இசை பயிற்சியினால் 25% மூளையானது பெரிதாகின்றது என ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார். குறிப்பாக பியானோவை மூட்டுவதனால் மூளையின் அளவு அதிகரிப்பதாக நரம்புத்துறை விஞ்ஞான நிபுணர் கிறிஸ்டோ பண்டி கூறியுள்ளார். மூளை வளர்ச்சியை குன்றிய பிள்ளைக்கும் மனநிலை குன்றியவர்களுக்கும் இசை வைத்தியம் மியூசிக் தியரி உதவுகிறது என்று நிரூபிச்சிருந்தார்கள். உதாரணமாக நமது சங்கீதத்தில் பயன்படுத்தப்படும் சங்கராபரண ராகத்தினை, அதாவது மேஜர் ஸ்கேல், அதாவது வெஸ்டர்ன்ல மேஜர் ஸ்கேல்னு சொல்ற சங்கராபரணம், அவையிட்ட 2 மட்டு தான் இருக்கு, டியூன் தான் இருக்குது. எங்கள்கிட்ட 72 தாய்ராகம், அது பெத்த செலவுக்கு கணக்கு வந்துகொண்டே இருக்குது. ஸோ நாங்கள் உண்மையாக பெருமைப்படணும். ஆனால் நாங்கள் எப்போதுமே அடுத்தவன், அதாவது நாங்கள் என்ன சொல்றது, நாங்கள் எப்பவும் அடுத்தெல்லாம் சாயிடும் எங்களோட தமிழை விட்டுட்டு. இப்போ நாங்கள் அடுத்த புத்தகம் அதான் எழுதுறேன். எல்லாரும் கேட்டீங்கன்னா தமிழில் பாட்டு இல்லை, உருப்படி எழுதியேன் நாங்கள் இல்லை, எல்லாத்துலேயும் உருப்படி இருக்கு. அஷ்டபதி அந்த சில இது இல்லை எங்களுதுல. மற்றவெல்லாம் கலசில் இருந்தது. அதான் மாமா சொன்ன மாதிரி முந்தி பார்வை வாத்தியம் ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆலயத்தில் எந்த இடத்துல இசைக்கப்படுகிறதா வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு சொல்லுவீங்க. ஓ இப்போ இந்த மூலையில வாசிச்சோண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு அந்த காலத்துல தெரியும். இங்க அந்த படையெடுப்பால தான் இந்த நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வந்தது. அப்ப அரண்களில் வீட்டுல வந்து பூந்த சாமான் ஒழிய பறை எவ்வளவோ நல்ல சாமான், ஆனா அது அழிஞ்சிட்டு. அது மாதிரி அதை மேலத்தையத்தான் அந்த மண்ணில் குறைந்த ஆளுங்களுக்கும் அந்த மற்றது ஏழாள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் போட்டா இந்த லெவல் குறையும், சத்தம் அதுக்கு எல்லாம் குறைந்து எங்களுக்கு அமைதியாக இருக்கும். எங்களை அப்பாவுக்கு பழைய பாடங்களை கேட்கறதுல நல்ல விருப்பம். சட்டரைக்கு இரவு அம்மாட்ட சொல்லிடுவோம், நான் கொடுக்க பாட்டு கேட்டுத்தான் படுப்பேன். அவ ஏன் அதுக்கு காரணம், அதாவது மூளையின் மின்னலை இஜிஜி இயக்கத்தில் இசையினால் ஏற்படும் மாற்றத்தை P.A. பாஸ்கர் என்பவர் மனிதனின் மூளை வளர்ச்சி அடைகிறது, அதாவது இசையுடன் பொருந்தியுள்ள தாளம் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம் என கூறுகிறார். பழைய பாடல்கள் திரும்ப கேட்கிற போது அவருடைய அந்த நரதி சக்தியும் போது அந்த அதான் அதை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த தாளத்தையும் இதையும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அதான் குந்தா சொல்றேன், இதே கேட்டுக்கொண்டிருந்தா எல்லாரும் அதுதான் சரி. இந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கு உதவியாக முதலில் பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையா நன்றி. எனது நம்பியான நன்றிகளான குமுதா, சுகந்தி மற்றும் ஜேட்ட மாமா ஆகியோர் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அதோட சிட்னியில் வந்து இறங்கியதிலிருந்து என் மேல் அன்பு மழையை பொழிகின்ற ஆசை மாமி அருணா மாமிக்கு மிக்க நன்றிகள். மாமியை பாருங்களோட மாமா தெரியும் எல்லாரும். சுகந்தியும் குமுதாவும் ரைட் அதைகளுக்கு சொல்லி கொடுத்து பாடுங்க கொஞ்சம் பஞ்சாயத்து ஸ்கூல்ல. இந்த அது மட்டுமல்ல இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு மண்டபத்தை தந்தையுடைய கம்யூனிட்டி சென்டர் நிர்வாகத்திற்கும் தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் அவர்களுக்கும் திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்களுக்கும் வரவேற்பு உரை நிகழ்ச்சிய திருமதி வேணிதா சிவநேசன் அவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த திருமதி ராதா ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய திரு ஜீவரத்னம் சோபால் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றது உங்களோட பேர் ஜேரி அவர் சின்ன பிள்ளையார்களுடைய ஜெரி
மற்றும் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். அள்ளி ஒன்றிடலாம் வாரீர். அடுத்ததாக அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் வெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர். உள்ளமெல்லாம் கலை உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் தெள்ளமோதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர். வள்ளுவல் மறையும் மணிமகளையும் வள்ளுவல் மறையும் மணிமகளையும் வளையாவதியும் குண்டலகேசியும் வள்ளுவல் மறையும் மணிமகளையும் வளையாவதியும் குண்டலகேசியோ வெள்ளந்தாராமில்லா சிலப்பதிகாரமோ வெள்ளந்தாராமில்லா சிலப்பதிகாரமும் விலை மதிப்பில்லா சிந்தா மணியும் மற்றதும் உண்டு விலை மதிப்பில்லா சிந்தா மணியும் மற்றதும் உண்டு அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் வெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் வாரீர். நலம்பாள என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நலம் வாழணும் எல்லோரும் வாழ வளமுடன். சிறப்பான உரையை வழங்கிய கௌரி அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அவரை கௌரவிக்கும் மூலமாக திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நன்றி கௌரி. உங்கள் இசைப்பயணம் தொடர்ந்து இன்னும் இன்னும் பல புத்தகங்களை எங்களுக்கு அளிக்க வேணும். அந்த இளையோருக்கு ஏற்ற மாதிரி அந்த இளைய சமுதாயம் அந்த இளம் சமுதாயம் கட்டாயம் அதை மறக்காம எங்களை மாதிரி தமிழர்கள் வருவானும் என்று வாழ்த்தி உங்களை தனித்துவ தமிழ் பண்கள் ஒன்றியத்தால் என்ன பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மட்டும்தான் நோக்கம். வயது போனாக்களோ அல்லது மிச்சம் ஒரு தரமே இந்த டார்கெட்ல இல்லை. அதே மட்டும்தான் இந்த டார்கெட். ஸோ இந்த பட்டில் அடிச்சும் போகும்போது மிச்சம் ஒரு தரையும் நான் கவனிக்கிறதே இல்லை. நீங்க என்ன தேட்டாலும் சொல்லுங்க, என்ன தேட்டாலும் செய்யுங்க. நான் அவையில நோக்கி தான் எந்த பிரச்சனை அவைகளுக்கு தான் நான் பிறந்த மாதிரி என்னுடைய அப்ப நெக்க தேவையில்லை. அடுத்தது அதான் தொடங்கி செய்து கொண்டிருக்கேன். அவைகளுக்கு நோட்டேஷனோட கொடுக்கணும். நன்றி எங்களை இதுல வந்து எல்லாருக்கும் பிரயோசனமான எல்லாரோட இதாக நன்றி. நேற்று சொன்ன போட்டுக்காரன்னு ஆனா எனக்கு இங்க இருந்து உடனே எனக்கு மணி அனுப்பிட்டேன்.